எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2337வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆராதனைக்கு எல்லா விசுவாச மக்களும் குடும்பமாய் கலந்து கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான காலை மன்னா நேயர்களே, நீங்களும் உங்களுடைய சபைக்கு குடும்பமாய் சென்று தேவனை ஆராதியுங்கள். ஆராதனை செல்வதற்கு இந்த கடைசி நாட்களில பல வேளைகள் சூழ்நிலை மாற்றங்கள் நமக்கு வரும். ஆனால் அதை முதன்மைப்படுத்தாமல் நாம் ஆராதனையை முதன்மைப்படுத்தி ஆராதனைக்கு குடும்பத்தோடு செல்லுவோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் அதில் உள்ள 17வது வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையும் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். கடந்த சில தினங்களாகவே நாம் முழங்கால் படியிட்டவர்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இவைகளை சொன்ன பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மிலித்த பட்டணத்திலே அவர் இருக்கிறார். அங்கு இருந்த ஆட்களை அனுப்பி எபேசு பட்டணத்தில் இருக்கிற மெய்ப்பர்களை அழைத்து அவர்களிடம் அவன் இந்த ஊழியத்தினுடைய முடிவுக்காக அவர்கள்ட்ட சொல்லுகிறான். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போக போகிறேன். இன்னொரு இடத்துல நான் ஊழியம் எனக்கு இருக்கு. ஆவியானவர் என்னை ஏவுகிறார். எனவே அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 3 ஆண்டுகளாய் எபேசு பட்டணத்தில் தங்கி அங்கே உள்ள சபைகளை திறப்படுத்தி அங்கே உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அப்படி அறிவிக்கும் போது பல காரியங்களை சத்தியங்களை அவர் சொல்லுகிறார். இப்போ இந்த மூப்பர்களை அழைத்து அவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை கெடுக்கிற ஓநாய்கள் வரும், அது உங்களுக்குள்ளே எழும்பும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் இருக்கிற வரை இந்த சபை ஊழியங்கள் நல்லா இருக்கு. நான் இந்த பட்டணத்தை விட்டு நான் ஆண்டவருடைய ஏவுதல் படி வேற பட்டணத்துக்கு போகும்போது சபையை கெடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஓநாய்களை போன்ற சுபாவம் உள்ளவர்கள் செயல் உள்ளவர்கள் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள், கலகப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ இந்த ஊழியத்துல என்ன கஷ்டங்கள் வந்தது, எப்படிலாம் இந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இனி எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். என்னுடைய ஊழியத்துல நான் வாங்குகிறதை விட கொடுத்து ஊழியம் செய்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் சொல்லுகிறார். அந்த எபேசு பட்டணத்தினுடைய ஊழியத்தை முடிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லா மேய்ப்பர்களையும் வர சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவர் அடுத்த பட்டணத்துக்கு செல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சில ஊழியங்களை கொடுத்திருப்பார். ஒருவேளை சபையில நீங்க நல்ல பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், இசை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், சபையினுடைய பணிவிடை ஊழியங்கள்ல இருக்கலாம். எந்த ஊழியம் கொடுத்தோம்னா சரி, அந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியத்தை நிறைவு செய்யும் போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்தை முடித்து விடைபெறும் போது அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் வர சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவர் விடைபெற்று அடுத்த ஊழியத்துக்கு செல்கிறார். அந்த சூழல்ல எல்லாரும் அவரை கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்களாம். பவுல் இங்கே இருந்து ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குமே சொல்லி. ஆனால் பவுல் ஆவியில ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியான துணையோடு அவர் அடுத்த பட்டணத்துக்கு செல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல அந்த ஊழியத்து
ஒவ்வொரு ஊழியத்தினுடைய நிறைவிலும் சரி, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்திலும் சரி, முழங்கால் படியிட்டு நிறைவு செய்த பிறகுதான் அந்த ஊழியத்தை முடித்து நாம் கிளம்ப வேண்டும். எனவே கடைசி காலமா இருக்கிறது. எனவே இந்த வசன பகுதியை நீங்கள் ஒருமுறை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு ஊழியத்தினுடைய முடிவிலும் சரி, நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. குழுவா இணைந்து ஜெபிக்க கிருபை பாராட்டுவீராக. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நான் உனக்கு முன்னே போய் போன நாளவர்களை செவ்வையாக்குவே என்ற வார்த்தை நிறைவேறட்டும். தொடர்ந்து நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகள்ல எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. எல்லா விசுவாசிகளும் புதிய ஆத்துமாக்களும் ஒவ்வொரு சபைகளை கலந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.